ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். அடுத்த கேள்வி, எந்த திவ்ய தேசத்தின் அருகே உள்ள ஊர் தாயார் மற்றும் பரகால நாயகி திருநாமத்தை கொண்டுள்ளது? வாடினேன் வாடி என்று துவங்கி பெரிய திருமொழி அருளிச் செய்த திருமங்கையாழ்வார் பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து வருகின்றார். திருக்குடந்தை, தஞ்சை மாமணி கோவில், திருப்பிருதி, வதரி, சாலக்கிராமம் போன்ற 20 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்கின்றார். ஆனால் அவற்றிலெல்லாம் ஆழ்வார் தானான தன்மையிலேயே பாசுரங்கள் அருளி செய்கின்றார். எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் அடிமை செய்வதென்ற எண்ணம் ஆழ்வாருக்குள் வளர்ந்து வருகின்றது. இப்படி அடிமை செய்வது தன் கணவனுக்கும் அவனை சார்ந்தோருக்கும் ஒரு மனைவி செய்யும் பணிவிடைக்கு ஒப்பானது, ஒரு பொழுதும் கைவிடப்படாத ஒன்று. இப்படி நினைக்கின்ற உடனே ஆழ்வாருக்கு தானும் எம்பெருமானுடைய ஒரு நாயகி என்னும் எண்ணம் மேலோங்குகின்றது. உடனே தன்னை எம்பெருமானுடன் கலந்து பிரிந்த நாயகியாக, அதாவது பரகால நாயகியாக நினைத்து கொள்ளுகின்றார். அதற்கு மேலும் ஒருபடி சென்று பெருமாளை காணாது வருந்துகின்ற தன் மகளின் மோசமான நிலைமை கண்டு அவளுக்கு பரிகாரம் தேடும் ஒரு தாய் போன்று தன்னை நினைத்து கொள்ளுகின்றார். பெரிய திருமொழியில் முதல் முறையாக திருவிடவெந்தை திவ்ய தேசத்திற்கு வரும்பொழுது தன்னை பரகால நாயகியின் திருத்தாயாராக நினைத்து கொண்டு அந்த தலத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானிடம், உன்னை நினைத்து வருந்தும் என் மகளுக்கு பரிகாரம் என்ன, நீ என்ன செய்ய நினைத்திருக்கின்றாய் என்று கேட்பது போல ஒரு பதிகம் அருளி செய்கின்றார். பெரிய திருமொழி 2:7. இப்பொழுது இந்த பதிகத்தின் ஒரு பாசுரத்தை பார்க்கலாம். அலங்கெழு தடக்கை ஆயன் வாயாம்பற்கு அழியுமால் என் உள்ளமென்னும் புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர் மலைக்கென்னும் குலங்கெழு கொல்லிக் கோமளவல்லி கொடியிடை நடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கென்னி நைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே. பாசுரத்தின் பொருள்: தாயார் கூறுவது, திரு இடவெந்தையில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானே, என் மகள், அதாவது பரகால நாயகி, முன்பு கலப்பையை தன் அகன்ற கையில் வைத்து கொண்டு பகைவரை அழித்தவன், அதாவது பலராமன், இப்பொழுது ஆயனாக பிறந்து ஆம்பலை, அதாவது குழலை தன் வாயில் வைத்து கொண்டு ஆயர்குல பெண்களை வசப்படுத்தியதை நினைத்து எனது மனம் அழுகின்றதே என்று என் மகள் சொல்லுகின்றாள். வைத்த கண்ணை திரும்பி வாங்க மாட்டாத அழகும் நீர்நிலைகளையும் உடைய திருப்புட்குழியை பற்றி பாடுகின்றாள். திருநீர்மலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றாள். சிறந்த குலத்தில் தோன்றிய கொல்லிப்பாவை போன்று மென்மையான வடிவமும் சிறிய இடையும் மேகம் போன்ற பிரகாசமான கண்களும் அழகும் நிறைந்த தோள்களை கொண்ட என் பெண் விஷயமாக நீ என்ன நினைத்திருக்கின்றாய் என்று திருத்தாயார் பெருமாளை கேட்கின்றார். இப்பாசுரத்தில் நாயகியின் தாயார் பரகால நாயகியை, அதாவது திருமங்கையாழ்வாரை, மென்மையே வடிவான கொடி போன்ற மிகச் சிறு இடையை உடையவள், அதாவது கொடியிடை கோமளவல்லி என்று கூறுகின்றார். திருவிடவெந்தை திவ்ய தேசத்தில் தாயாருடைய திருநாமமும் இந்த பாசுரத்தில் வருகின்ற கோமளவல்லி என்பதே. இன்னொரு முக்கியமான விஷயம், புராண காலத்தில் திருவிடவெந்தையில் தவம் செய்து காலவ ரிஷி தன்னுடைய மனைவி மூலம் பெரிய பிராட்டியின் அம்சமாக 360 புதல்விகளை பெறுகின்றார். இவர்களை தினமும் ஒருவராக இந்த தலத்து எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். கடைசி நாளில் அனைத்து பெண்களையும் சேர்த்து எம்பெருமான் ஒரே ஒரு பெண்ணாக்கி தனது இடது மடி மீது வைத்து கொண்டு வராகனாக அனைவருக்கும் காட்சியளிக்கின்றார். இதனால் இந்த தலத்திற்கு திரு இட எந்தை, திருவிடவெந்தை என்ற பெயர் ஏற்பட்டது. இதில் 360 புதல்விகளில் முதல் பெண்ணின் பெயரும் கோமளவல்லி என்றும், அவள் பிறந்த இடம் இந்த திருக்கோயிலுக்கு அருகே உள்ள கோமளவல்லிபுரம் என்று அழைக்கப்பட்டது. இன்று அந்த பெயர் மாறி சென்னைக்கு அருகே உள்ள கோவளம் என்னும் பெயர் பெற்றுள்ளது. இவ்வாறாக
பரகால நாயகியின் திருநாமம், பிராட்டியின் திருநாமம், ஊரின் பெயர் அனைத்துமே கோமளவல்லி என்ற ஒரே பெயர் கொண்டன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.